நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதிதி, சதி இவ்வரண்மனையிலிருந்து விடை பெறுவதால் உனக்கு ஏற்பட்டுள்ள வேதனையை என்னால் உணர இயல்கிறது. இந்த மங்கள வேளையில் அமங்கலமாக கண்ணீர் ஏன்? இக்கணத்தை எதிர்நோக்கியது நாங்கள் மட்டுமல்ல, வெகு நீண்ட காலமாக நீயும் காத்திருந்தாய் என்பதே சத்தியம். அநேக துன்பங்களை நீ சகித்த பின்னரே இவ்வின்பம் கிட்டியுள்ளது. உன் மையல் வெற்றி அடைந்துள்ளது. உன் தவத்தின் பலனை அடைந்துள்ளாய் சதி. இது நீ மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். நீ இவ்வில்லத்தினின்று மகாதேவருடைய வாழ்க்கை துணைவியாக விடைபெற உள்ளாய். என்னால் மட்டும் நான் என் தமையன்களை கண்டதில்லை. நான் ஜன்மிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் சந்நியாசம் ஏற்றார்கள். அவர்கள் இல்லாத நிலையில் என் தமையன்களின் கடமையை அவர்களுக்குரிய ஸ்தானத்திலிருந்து ஈடு செய்தவர் தாமே. ஈசன் மீது நான் கொண்ட அளவில்லாத அன்பை முதலில் உணர்ந்து வரும் தாமே. அவரை அடையும் என் பிறப்பின் நோக்கத்தை எனக்கு நினைவுறுத்திய பெருமையும் தம்மையே சாரும். கைலாயம் சென்று என் யோக நித்திரையின் என்று என்னை காக்க சிவபெருமானை அழைத்து வந்தவரும் தாமே. இன்று என் தவத்தில் நான் வெற்றியடைய முழு முதற் காரணமும் தாமே ஆவீர். தாம் எனக்கு அளித்திருக்கும் மாசற்ற அன்பும் மார்க்க தரிசனமும் என்றும் நான் மறுக்கக்கூடியதல்ல. அது சாத்தியமல்ல. தம்மிடம் நான் என்ன கூறி விடை பெறுவேன்? எனது உள்ளத்தில் என்றும் நீங்க இடம் பிடித்தவர் தாம். தாம் என் சகோதரி மட்டுமல்ல, எனது அந்தரங்க தோழியும் ஆவீர். என் உள்ளத்தின் பாங்கனைத்தையும் உணர்ந்தவர் தாம். தம்மிடம் நான் பெற்ற அரவணைப்பும் அளவிட முடியாத அன்பும் ஒரு மூத்தவள் தன் இளைய சகோதரிக்கு அளித்தவை அல்ல, ஒரு தாய் தன் புதல்விக்கு அளித்தவைக்கு இணையாகும். எனினும் நான் பிரதி உபகாரமாக தமக்கு ஏதும் செய்யவில்லை. இது என்ன சதி? உனது வார்த்தைகளின் துணி என்னை
கைலாயம் சென்று உங்களை மறப்பேன் என்று கூறுவதாக உணர்த்துகிறது. இனி எங்களை சந்திக்கும் எண்ணம் இல்லையா? இத்தகைய முரண்பாடுகள் எதற்கு? ஒரு புறம் தாய் என்னும் ஸ்தானம் அளிக்கிறாய், எனினும் மறுபுறம் நன்றி பாராட்ட வேண்டும் என்கிறாயே. நான் பிரஜாபதி தக்ஷரின் ஆலோசகராக என் தர்மத்தின் நின்று வழுவ மாட்டேன். இந்த உறுதிமொழிக்கேற்ப அசுப வேளை குறித்த ரகசியத்தை தாங்கள் பாதுகாக்க வேண்டும். சுவாமி, சதி விடை பெறவிருக்கும் வேதனையை சகிக்கத்தான் வேண்டும். சதி விடை பெறுவதை காட்டிலும் அதிக வேதனை இங்கிருந்து அவள் விடைபெறவிருக்கும் மங்களமற்ற வேலையை குறித்ததே கியாதே. அளித்த வாக்கினால் கட்டுண்டிருக்கிறேன். தாம் எனது ஜாதக பலன்களை ஆராய்ந்து எனது விவாகம் மகாதேவரை அன்றி வேறொருவருடன் நிகழ இயலாது என்பதை அறிவுறுத்தாதிருந்திருந்தால் என் மனதிற்கு உகந்தவருடன் விவாகம் புரிந்து இவ்வரண்மனையிலிருந்து நான் விடைபெறும் தருணமும் வந்திருக்காது. என்றும் மகாதேவரின் சேவையிலேயே என் உள்ளம் லயித்திருக்க ஆசி வழங்குங்கள். எனது ஆசைகளும் எனது நல்வாழ்த்துக்களும் என்றும் உன்னை விட்டு விலகாது சதி, விலகவே விலகாது. ஸ்ரீஹரி உன்னை ரட்சிக்கட்டும். தாம் என் தந்தைக்கு இணையானவர். என் மீது அன்பு மழை பொழிந்ததுடன் தர்ம நெறிமுறைகளை போதித்த எனக்கு நல்மார்க்கம் காட்டியவர். இன்று நான் இங்கிருந்து விடைபெறும் நேரத்தில் தாம் அளித்த நல்போதனைகளை நான் அரவணைத்திருக்கும் இந்த புதிய வாழ்விற்கு ஒரு அஸ்திவாரமாகும். கைலாயம் செல்வதற்கு இத்தனை அவசரம் ஏன் சத்தி? சிறிது காலம் எங்களோடு இருக்க விருப்பம் இல்லையா? சென்று உன் தந்தையிடம் கூறு. சிறிது காலம் எங்களுடன் இங்கு தங்குவதாக சொல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்று உன் தந்தையிடம் கூறு. சிறிது காலம் எங்களுடன் இங்கு தங்குவதாக சொல். பிறந்தகத்தை இவள் திறந்துதானே ஆக வேண்டும். மாறாக இவளை காண நாம் செல்வோம் கைலாயத்திற்கு. உன்னை காண வருவோம். அனைவரும் வருவோம் சதி. உனது கணவருக்கு முழு மனதோடு பணிவிடைகள் செய். அவரது அனைத்து இன்பத்திலும் அனைத்து சங்கடத்திலும் துணை நில். அவரது வெள்ளம் கொண்டு நடந்து விடாதே. உனது கணவர் பரமேஸ்வரர், தேவர்களில் சிறந்த மகாதேவர். எல்லா நலனும் பெறுவாய். ஒன்றை மட்டும் மறந்து விடாதே சதி. அளவில்லாத அன்பும் கரையற்ற பாசமும் அறியாது எழும் வார்த்தைகளும் சினமும் வாழ்க்கையை பாதிக்கலாம். இன்று உன்னிடம் நாங்கள் உரைத்தவை யாவும் எந்த ஒரு தீங்கும் விளைவிப்பதற்கல்ல. எங்கள் உள்ளம் அனைத்திலும் நிறைந்திருப்பது உனது நன்மை மாத்திரமே.
நீ எங்கள் அனைவருக்கும் மனதிற்கினிய சகோதரி. அந்நிலை என்றும் மாறாது. தந்தையே, தாம் இந்த ஒளியற்ற இருளில் ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள் தந்தையே. எதிர்பார்த்த தருணம் நெருங்கிவிட்டது. சிவன் இன்று சதியை மட்டும் தன்னோடு கைலாயத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை, உங்களிடம் தோற்ற தோல்வியையும் அழைத்துச் செல்ல உள்ளார். தாமதம் ஏன் தந்தையே? இனியும் தயக்கம் காட்ட காரணம் ஏதுமில்லை, வாருங்கள். தந்தையே, இப்பொழுது தாங்கள் வாட்டமாக இருப்பதன் காரணம் என்ன? சத்தி என் மனதிற்கு உகந்தவள். இன்று வரை என் பார்வையிலிருந்து ஒரு கணமும் விலகிச் செல்லாதவள். எந்த நிலையிலும் என் உள்ளத்தில் வியாபித்திருந்தவள் அவள். அவளது அன்பு மொழிகள் என் செவிகளில் ஒலிக்கத் தவறியதில்லை. என்றும் விலகாத அவள் புன்னகை இந்த அரண்மனைக்கே அலங்காரமாக திகழ்ந்தது. நந்தவனத்தின் செடிகுடிகள் என் அருமை மகள் தாட்சாயணியின் முகம் மலர்வு கண்டே பசுமை கொண்டன. நான் அரண்மனையை விட்டு நீங்கிச் சென்றாலும் மீண்டும் திரும்பும் கணத்தில் என் உயிரினும் மேலான என் மகளை காணவிருக்கிறேன் என்ற குதூகலமே நிறைந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் எனக்கு வாழ்த்து கூறி வெற்றி திலகமிட்டு வழி அனுப்புவாள். என் யாத்திரைக்குரிய சகல ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று செய்திருப்பாள். அவளுடைய தந்தையாக என் வாழ்வில் பொறுப்பேற்றிருந்த காலங்களை எனக்கு முழுமையை அளித்தன. தாட்சாயணியின் தந்தை என்ற அடையாளம் தான் தக்ஷனது அறிமுகமானது. என்றாவது ஒரு நாள் என் மகள் விடைபெறுவாள் என்பதை நான் மறந்திருந்தேன். இன்று என்னை அவள் பிரிந்து செல்லவிருக்கிறாள். இருப்பினும் அவள் சௌபாக்கியத்திற்கான ஆசி வழங்காமல் துர்பாக்கியம் எனும் சாபம் அளிக்க உள்ளேன். உள்ளம் தவிக்காதா? கண்ணீர் பெருகாதா? நானும் தந்தை அல்லவா? தமது புத்திர பாசம் வஞ்சம் தீர்க்கும் தமது எண்ணத்தை மட்டுப்படுத்தி விடவில்லையே. அது அடங்காது. சிவனை வஞ்சம் தீர்ப்பதொன்றே இந்த தக்ஷன் வாழ்வின் பிரதான நோக்கம். என் விழிகளில் பெருகிய இந்த பாசத்தின் ஊற்று என் ஆருயிர் புதல்வி தாட்சாயணியோடு தொடர்புடையது. நான் வகுத்த நெறிமுறைகள் வழி நடந்த என் புதல்வியோடு தொடர்புடையது. எனது பரமசத்ருவுடன் விவாகம் புரிந்து என்னை அவமதிப்பிற்குள்ளாக்கிய சிவனது வாழ்க்கை துணைவியோடு தொடர்புடையதல்ல. சிவனோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொண்ட அவள் இந்த தக்ஷனது சினத்தின் தாக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள எண்ணினாள். அவ்வாறே நிகழட்டும்.
தக்ஷன் தன் நிர்ணயத்தில் பின்வாங்க மாட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தக்ஷன் தன் நிர்ணயத்தில் பின்வாங்க மாட்டான். எனில் ஆகட்டும் தந்தையே. சதி நமது விரோதி சிவனது கரம் பிடித்து இனி நிரந்தர அந்தகாரம் சூழவிருக்கும் தன்னுடைய மனவாழ்வில் அடியெடுத்து வைக்க விடைபெறவிருக்கும் தருணத்தை வரவேற்கச் செல்லலாம். வாருங்கள்.